வாழ்க்கையில ஜெயிச்சு பெரியப்பா உன்னை சந்தோஷமா மருமகனா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தனா கூட வீட்டுக்கு வந்து நான் தான் ஜீவான்னு சொல்லுவேன்னு சொன்னேன். அதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. இப்போ திடீர்னு எப்படிடா வீட்டுக்கு வரேன்னு சொல்ற? அத்தை ஜீவா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அவனை பார்க்கணும்னு எவ்வளவு தவியா தவிக்கிறாங்க. அவனுக்காக எவ்வளவு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்கிறத அத்தை என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு. வாழ்க்கையில ரொம்ப துக்கமான விஷயம் நம்ம மேல அன்பா இருக்கிறவங்கள வேதனைப்படுத்துறது தான். அத்தை என்னை வீட்டுக்கு வாப்பான்னு கெஞ்சறப்ப என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. அவங்க அன்புக்கு கட்டுப்பட்டு சரின்னு சொல்லிட்டேன். அது சரிடா, ஆனா நீ வராம போனா அவங்க ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. அவங்கள நீ ஏமாத்துற மாதிரி ஆயிடும்ல. என்ன பண்ண போற? அத்தை நான் ஏமாத்த விரும்பல. அது பெரிய தப்பு. வரணும்னா சாதாரணமா வர முடியாது. வந்து மாட்டிக்கிட்டா ஏன் இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன்னு கேட்பாங்க. ஜெயிச்சு போய் மாட்டிக்கிட்டாலும் இத்தனை நாள் ஜீவான்னு சொல்லாம இருந்ததுக்கு அர்த்தம் எல்லாம் போயிடும். ஆமா கதிர், நீ வீட்டுக்கு வரணும். பெரியம்மா உன்னை பார்க்கணும். ஆனா கதிர் தான் ஜீவான்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுக்கு நீ என்ன செய்ய போற, எப்படி செய்ய போற? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். இதான் என்னோட பிளான். இது எவ்வளவு தூரம் சரி வரும்னு எனக்கு தெரியல. உன் கைய புடிச்சுக்கிட்டு நீ வீட்லயே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ? அப்படி அவங்க என்ன கட்டாயப்படுத்தாம இருக்க ஒரு பதிலையும் யோசிச்சு வச்சுட்டேன். நீங்க 2 பேரும் எனக்கு உதவி செய்யுங்க. என்னால கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வர முடியும். அப்படியே வந்த வேகத்திலையும் திரும்பி போக முடியும். இதுல ஒரு ரிஸ்க் தான் இருக்கு. அத்தையும் மாமாவும் நேருக்கு நேரா பார்த்தா அதை பார்த்து நானும் எமோஷனல் ஆகி கண்டிப்பா நான் கதிர்தான்னு சொல்லிடக்கூடாது. அது ஒண்ணுதான் என்னோட கவலை. நான் ஜீவாவா வருவேன், ஜீவாவா போயிடுவேன். ஆனா அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரிடா, நீ சொன்ன மாதிரியே பிளான் பண்ணுவோம்.